حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, மியாராஜ் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, ஒரு பயணம் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டும் பல்வேறு தருணங்களிலே அதை பற்றி விவாதிக்கப்பட்டும் மீண்டும் மீண்டும் அதன் மீது நம்முடைய நம்பிக்கையும் ஈமானும் வலுப்படுத்தியும் வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் மியாராஜ் பயண நாள் வரும்பொழுது அதை பற்றி பேசுவது, சிந்திப்பது, விவாதிப்பது வழக்கம். அந்த வகையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மியாராஜ் தினம் என்று உலகம் முழுமைக்கும் அனுஷ்டிக்கப்பட்டது. அரபு நாடுகளில் மியாராஜ் டே அப்படின்னு சொல்லி லீவுலாம் உண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி அதை அந்தளவிற்கு முக்கியத்துவம் தந்து அதை நாம் ஒரு கொண்டாட்டமாகவோ அல்லது நினைவுபடுத்த வேண்டிய நாளாகவோ நாம் ஒவ்வொரு வருடமும் அதை ஆக்க வேண்டுமா? அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா? அந்த நாளுக்கென்று சிறப்புகள் ஏதாவது உண்டா? நாம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் எதுவும் உண்டா என்கின்ற விவாதங்கள் எல்லாம் உண்டு. ஒரு விஷயம் நாம் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மியாராஜ் பயணம் நிகழ்வு நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி. அதை மறப்பதற்கோ மறுப்பதற்கோ ஒரு துளி சதவீதமும் கிடையாது. கண்டிப்பாக அது நம்முடைய ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த மியாராஜுடைய இந்த நிகழ்விற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை முடித்த பிறகுதான் மனித சமூகத்திற்கான மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் அதற்கு பிறகுதான் உருவானது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகை அல்ல. அதுவரைக்கும் மூமின்களுடைய நம்பிக்கை ஒரு மாதிரியும், மியாராஜுக்கு பிறகான மூமின்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி மென்மேலும் அவருடைய நம்பிக்கை அதிகப்படுத்தியதாகவும் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, நம்முடைய ஈமான் பார்ப்பட்ட நிகழ்வும் கூட. அன்பிற்கினிய சகோதரர்களே, அதை பற்றியான ஒரு சில விஷயத்தை, விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதலிலே நாம் வாழக்கூடிய இந்த பேரண்டம் எவ்வளவு பறந்து விரிந்தது என்று இன்னும் துல்லியமாக மனிதனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தோராயமாகத்தான் ஒரு கணக்கு அறிவியல் உலகம் சொல்கிறது. இந்த பேரண்டம் விரிவடைந்து கொண்டே போகிறது என்று நம்பப்படுகிறது. முதலிலே சூரியனை சுற்றியுள்ள அந்த சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய இந்த கோள்கள் ஆரம்பத்திலே 7, 8, 9 இப்படியாக ஒவ்வொன்றாக அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. காரணம், இந்த சூரிய குடும்பம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதாக. சூரிய குடும்பமும் அதை உள்ளடக்கிய பால் வீதி, இன்னும் இது போன்ற பல்வேறு பால் வீதிகள் உள்ளடக்கிய இந்த பேரண்டத்தின் அளவு தற்கால கண்டுபிடிப்பின்படி தோராயமாக இந்த பேரண்டம் எவ்வளவு பெரியது என்று கேட்டால் தோராயமாக 2500 கோடி ஒளி ஆண்டுகள் நீளம் உள்ளது, தூரம் உள்ளது என்று குறிப்பிடுவார்கள். இதெல்லாம் பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதனுடைய தோராய கணக்கு. இவைகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு விவரமும் தெரியும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம்
சென்றால் பயணித்தால் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த பேரண்டத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு போய் சேர்றதுக்கு 2500 கோடி ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு விரிவானது தான் இந்த பேரண்டம் என்று ஒரு கணக்கு, ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்லுகிறார்கள். ஆக இது ஒரு பேரண்டம், இது ஒரு சூரிய குடும்பத்தினுடைய பேரண்டத்தினுடைய அளவு. இதுபோன்று 6 பேரண்டங்களை கடந்து சென்று திரும்பிய பேரற்புத நிகழ்வு தான் இந்த மிஅராஜ் என்கின்ற இந்த விண்வெளி பயணம். சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும். வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போனால் தான் 2500 கோடி வருஷத்துக்குள்ளே போய் சேர முடியும். இது ஒரு வானம், முதல் வானம் வரைக்கும் போய் சேர்றதுக்கு. இதுபோன்று 6 பேரண்டங்களை கடந்து 7வது வானத்திற்கு சென்று அங்கே அல்லாஹ்விடம் பேசி அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம், சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பூமிக்கு திரும்பிய ஒரு பேரற்புத நிகழ்வு தான் இந்த மிஅராஜ் என்கின்ற இந்த விண்வெளி பயணம். விஞ்ஞானத்தை மிஞ்சிய சாதனை பயணம் இந்த மிஅராஜ் பயணம். இந்த பயணம் ஓர் இரவில் நடந்தது. கோடிக்கணக்கான ஆண்டுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஓர் இரவில் நடந்தது. பயணத்தின் நடுவே பல்வேறு சந்திப்புகள். இரவு ஒரு நாள்னு சொன்னால் 24 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒரு இரவுன்னு சொன்னால் அதிகபட்சமாக 12 மணி நேரம். அதிகபட்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவிலே போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் 12 மணி நேரம் தான் அதற்காக அவர்கள் செலவழித்திருக்க முடியும். ஓர் இரவுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 12 மணி நேரத்திற்குள்ள இடையிலே எவ்வளவு சந்திப்புகள், இடையிலே எவ்வளவு நிகழ்வுகள், நபிமார்களை சந்தித்தது, இப்படியெல்லாம் பயணத்தின் நடுவே. அதற்கு பிறகு அங்கே அல்லாஹ்விடம் சென்று அங்கு அல்லாஹ்விற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சுவனத்தையும் நரகத்தையும் போய் சுற்றி வரும்படி, பார்த்து வரும்படி அல்லாஹ் சொல்லி அவர்கள் சுவனத்தையும் நரகத்தையும் பார்த்து சுற்றி வந்த அந்த நிகழ்வு. அதற்கு பிறகு திரும்பி வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விடல பூமிக்கு போகிறதுக்கு திரும்பி ரிட்டன் அனுப்புனாங்க. மறுபடியும் யூட்டன் பண்ணி போனது வந்தது. இந்த எல்லா நிகழ்வுமே ஓர் இரவுக்குள்ளாக சுமார் 12 மணி நேரத்திற்குள்ளாகத்தான் நடந்திருக்க முடியும் என்று சொன்னால், இது சாதாரண பயணமோ சாமானிய பயணமோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது பேராற்றல் மிக்க படைப்பாளன் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய ஒரு சாதனை பயணம். இந்த பயணத்தை நிர்ணயித்தவன் அல்லாஹ், இந்த பயணத்தை கட்டமைத்தவன் அல்லாஹ், இந்த பயணத்திற்கு வழிகாட்டுதலை வழங்கியவனும் அல்லாஹ். இப்படி எல்லா வகையிலும் இந்த பயணத்திற்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் நிர்ணயித்து கட்டமைத்து தந்த அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு பேரற்புத பயணமாக இந்த விண்வெளி பயணம் அமைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பயணம் குறித்து ஓர் இறை நம்பிக்கையானுடைய நம்பிக்கை சித்தீக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பிக்கையை போன்று ஒரு முஃமினுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்லிய மாத்திரத்திலேயே ஒற்றை வார்த்தையிலேயே இதை நான் முழுமையாக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த மாதிரியான ஈமான் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மிஅராஜ் பயணம் உம்மத்திற்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, இனியும் உலக முடிவு நாள் வரை இந்த பயணம் இந்த உம்மத்திற்கு பாடங்களை நடத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த உம்மத்திற்கு படிப்பினைகளை இந்த பயணம் தந்து கொண்டே தான் இருக்கும்.
அந்த வகையில் இந்த மேராஜ் தருகின்ற ஒரு மகத்தான சிந்தனைகளிலே ஒரு சிந்தனை, அல்லாஹுவுக்கு விருப்பமான அடியான் யார் அல்லாஹுவுக்கு விருப்பமான அடியானாக ஆகிவிடுகிறானோ, அல்லாஹ் தன்னுடைய சந்திப்பையும் தன்னுடைய உரையாடலையும் தன்னோடு உரையாடக்கூடிய நற்பேற்றையும் தன்னுடைய வெகுமதிகளை பெறுகின்ற தகுதியையும் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த அடியானுக்கு தருகின்றான் என்கின்ற இந்த சிந்தனை மிக முக்கியமான ஒரு படிப்பினை. நன்றாக கவனிக்க வேண்டும், யோசனை செய்தும் பார்க்க வேண்டும். இது ஒரு மிக மகத்தான ஒரு சிந்தனை, ஒரு மகத்தான ஒரு அல்லாஹுடைய அருள். என்ன? அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யார் மீது அல்லாஹுக்கு அதிக பாசமும் நேசமும் உருவாகிறதோ அவர்களை அல்லாஹ் தன்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் தன்னை சந்திப்பதை அந்த அடியானுக்கு உறுதிப்படுத்துகிறான். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் அவனோடு உரையாடுவதையும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் பேற்றினையும் நற்பேற்றினையும் அல்லாஹ் தருகிறான். மட்டுமல்ல, தன்னுடைய வெகுமதிகளை பெறுகின்ற தகுதியுடைய அடியானாக அந்த அடியானை அல்லாஹு தஆலா ஆக்குகிறான். இது போன்ற சிறப்புகள் இந்த மேராஜுடைய இந்த பயணம் நமக்கு படிப்பினையாக பாடமாக தருகின்றது. அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நற்பேர் உண்மையிலேயே மிக உன்னதமான ஒரு நியாமத். இது மிகச்சிறப்பான ஒரு நியாமத். சுவனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டப்படி அவனுடைய நாட்டத்திற்கு ஏற்ப பார்ப்பது என்பது, அதுவும் எப்படி மேராஜ் நம்ம நம்புகிறோமோ, மேராஜ் நம்ம ஈமான் கொள்கிறோமோ, அதே போன்று சுவனத்திலே சுவனவாசிகள் அல்லாஹுவை காண்பார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. சுவனவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள், காண்பார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. குர்ஆன் நமக்கு அதை பற்றி சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை சுவனவாசிகள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சூரா யூனுஸில் அல்லாஹு தஆலா 26வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. எவர் நன்மை புரிகிறாரோ அவர்களுக்கு அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் வழங்குவான். நல்லா கவனிங்க. யார் நன்மை புரிகிறாரோ, நன்மை புரிந்து நல்லடியாராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய பிரதிபலனை வழங்குகிறான். வ ஜியாதா, இன்னும் அதிகப்படியான நன்மையையும் அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். நன்மை புரியக்கூடியவர்களுக்கான கூலியை அல்லாஹு தஆலா தருவான். இது ஒரு கரெக்டான ஒரு சென்டென்ஸ். இது வ ஜியாதா, இன்னும் அதிகப்படியாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். அதிகப்படியான என்ன? நன்மை புரியக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குறதுனா என்ன, எக்ஸ்ட்ராவும் அல்லாஹ் தருவான் அப்படின்னா என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு தரக்கூடிய விளக்கம், யார் அல்லாஹுடைய நல்லடியாராக இருக்கிறாரோ, அல்லாஹுவை விசுவாசித்து அவனை நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டு உண்மையான வாய்மையான இறை நம்பிக்கையாளராக உலகத்திலே வாழ்ந்து மரணித்தவர் அல்லாஹுவுக்கு விருப்பமான அடியார், அவர் நல்லடியார். அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே சுவனத்தை தருகிறான். சுவனத்திலே அவர்களுக்கு மாளிகையை தருகிறான். அவர்களுக்கு சொர்க்கத்து மங்கையர்களை கண்குளிர்ச்சியை தருகிறான். இறைவனுடைய அன்பை அவர்களுக்கு பொழிகிறான். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் அந்த நல்லடியாருக்கு தரக்கூடிய பிரதிபலன். எக்ஸ்ட்ரா, ஜியாதானா எக்ஸ்ட்ரா என்னத்தை தருவான் அந்த சோனவாசிகளுக்கு என்று கேட்கும் பொழுது, இங்கே ஜியாதா என்று அல்லாஹ் சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தை அந்த சோனவாசிகளுக்கு தருவான். இது அல்லாஹ் அவர்களுக்கு சோனத்தை தந்ததை விட மிகப்பெரிய பாக்கியமாக அவர்களுக்கு இருக்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக எல்லா அருட்கொடைகளையும் பார்க்கிலும் மகத்தான அருட்கொடையாக சுவனவாசிகளுக்கு எந்த அருட்கொடையை இருக்கும் என்று சொன்னால், சுவனத்திலே இருந்து அல்லாஹுவை பார்க்கின்ற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது எல்லாவற்றிற்கும் மிக உன்னதமான அருட்கொடையாக அவர்களுக்கு இருக்கும் என்று இங்கே அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது,
அல்லாஹு தாலா மறுமையிலே தீர்ப்பளித்து சுவனவாசிகளை சுவனத்திற்கும் நரகவாசிகளை நரகத்திற்கும் அனுப்பிவிடுவான். சுவனவாசிகள் சுவனத்திற்கு சென்று அங்கு உள்ள எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவித்து ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. சுவனத்திற்கே வந்தாச்சு என்று அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ரொம்ப மகிழ்விலே இருப்பார்கள். அந்த சமயத்திலே ஒரு அழைப்பாளர், ஒரு வானவர் வந்து சுவனவாசிகளை அழைப்பார். சுவனவாசிகளை அழைத்து அவர் சொல்லுவார், அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தந்திருக்கிறான், இந்த சுவனத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆனாலும் கூட அல்லாஹ் வாக்களித்த ஒன்று இன்னும் மீதி இருக்கிறது, அதை இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறான். சுவனவாசிகளுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். என்னது? அல்லாஹு தாலா நம்மளை சுவனத்திலே உலவ விட்டு நினைத்த மாதிரி எல்லாம் சுவனத்திலே நாம் இருக்கிறோம், எல்லா விதமான இன்பங்களையும் இந்த சுவனத்திலே நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி இருந்தும் இன்னும் நமக்கு அல்லாஹ் வாக்களித்த ஒன்று மீதம் இருக்கிறதா, அது என்ன என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். இப்படி கேட்பார்கள், அலம் அலம் யுபையில் உஜூஹனா. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஏராளமான முகங்கள் கருமையாக இருக்க, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஏராளமான முகங்கள் கருமை படிந்து இருக்க, அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய முகங்களை மட்டும் பிரகாசம் அடைய செய்தானே, இது எங்களுக்கு அல்லாஹ் செய்து கொடுத்த சிறப்பு இல்லையா? அலம் நுகப்பில் அலம் நுசக்கில் மவாசீனனா. அந்த மீசான் தராசுக்கு வரும் பொழுது எல்லாம் ஒரு வகையான பீதியிலே பதற்றத்திலே இருந்தார்கள். என்னுடைய எடைத்தட்டு நன்மையின் தட்டு கணக்குமா தீமையின் தட்டு கணக்குமா என்று பதட்டத்திலே பயத்திலே இருந்தார்கள். அவர்கள் பயந்தது மாதிரியே அவர்களுடைய தீமையை தட்டு கணத்து நன்மையின் தட்டு ஒன்றும் இல்லாமல் மேலே சென்று அவர்கள் இழிவுக்கு உள்ளானார்கள். அந்த சமயத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களுடைய நன்மையின் தட்டு கண்டிப்பாக கணக்கும், அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், இதன் காரணமாக எங்களை சுவனத்தில் அனுப்புவான் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக எங்களுடைய நன்மையின் தட்டை அல்லாஹு தஆலா கணக்க செய்யவில்லையா? இது எங்களுக்கு அல்லாஹ் தந்த சிறப்பில்லையா? இந்த சிறப்பு எங்களுக்கு பத்தாதா? எல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் இருந்தாங்க. நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் இல்லை, எங்களுடைய நன்மையின் தட்டை அல்லாஹு தஆலா கணக்க செய்து எங்களை மன்னித்து எங்களை சுவனத்திற்கு அனுப்புவான் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைக்கு அல்லாஹ் எங்களை சுவனத்திற்கு அனுப்பியிருக்கிறான். இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைத்தது, இது சிறப்பு இல்லையா? மூணாவதா சொல்லுவாங்க, அலம் யுதுஹிலல் ஜன்னத வயுஜி மினன்னார் என்பதாக சொல்லுவாங்க. எங்களை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு புகுத்தி எங்களை கேவலப்படுத்தி விடாமல் சுவனத்திலே எங்களை நுழைய செய்தானே, இதைவிட என்ன சிறப்பு இருக்கிறது? இவ்வளவு சிறப்பெல்லாம் எங்களுக்கு தந்த பிறகும் இன்னும் ஒரு சிறப்பு தருவதற்காக அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறானா? அது என்ன சிறப்பு என்று மலக்குமார்களிடத்திலே சுவனவாசிகள் கேட்பார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சுவனவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள அந்த திரை நீக்கப்பட்டு சுவனவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். பார்த்து பிரமித்து போய் நிற்பார்கள். சொல்லுவாங்களா, வாயடைச்சு போய் நிற்போம்னு சொல்லி, அந்த மாதிரி அங்கே போயிட்டு அல்லாஹுவை பார்க்கறதுக்கு தள்ளு முள்ளு அடிதடி அதெல்லாம் இருக்காது. அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்து அல்லாஹுவை பார்ப்பார்கள், அல்லாஹுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள். அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் நிலாவை பார்க்கணும் அல்லது சூரியனை பார்க்கணும். தள்ளு முள்ளு தேவையா? அடிதடி தேவையா? டோக்கன் தேவையா? வரிசை தேவையா? இல்லையே. இப்படியாக சுவனத்தை அல்லாஹுவை அவர்கள் பார்ப்பார்கள். அப்பதான் நினைப்பாங்க, ஆஹா இது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு சுவனவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான் என்று இந்த ஹதீஸில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
இன்னொரு வசனத்திலே சூரத்துல் கஹ்ஃபிலே ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ, நான் போய் அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் உலகத்திலே வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு யாரையும் இணை வைக்காமல் வாழட்டும். சிறிய ஷிர்காக இருந்தாலும் சரி, பெரிய ஷிர்காக இருந்தாலும் சரி, ஷிர்கிலிருந்து விலகி வாழட்டும், ஷிர்கிலிருந்து விலகி வாழட்டும். அல்லாஹுக்கு வாய்மையாக கட்டுப்பட்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவராக இருக்கட்டும். இப்படி இருந்தால் போதும், அல்லாஹுவை அவர் சோனத்திலே மறுமையிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் என்று சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி, அல்லாஹுடைய சந்திப்பை யார் விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹி, அவரையும் சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பவில்லையோ அல்லது வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய சந்திப்பு மறுக்கப்பட்ட துரதிர்ஷ்டவாசிகளாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அதையும் சொல்லுகிறான், கல்லா, அப்படி அல்ல, இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன், திண்ணமாக அந்த நாளில் இறைவனை காணும் பாக்கியத்தை, பேற்றினை ஒரு சிலர்கள் இழந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் சந்திப்பை இழக்கும் துர்பாக்கியவான்களாக சில மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூர முத்தஃபிஃபீனிலே 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் சந்திப்பு மறுக்கப்பட்ட துரதிர்ஷ்டவாசிகள் மனிதர்களிலே சில பேர் உண்டு. யார் அந்த துரதிர்ஷ்டவாசிகள்? ஹதீஸிலே சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 3 நபர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அவர்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே பேசவும் மாட்டான், வலா யந்துரு இலைஹிம், அவர்களை அருள் பார்வை கொண்டு பார்க்கவும் மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவர்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைத்தான் உண்டு. பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பேசணும் பார்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் விரும்பவும் மாட்டான், அவர்களை மன்னிக்கவும் மாட்டான். அல்லாஹுடைய மன்னிப்பிற்கும் அல்லாஹுடைய அன்பிற்கும் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட துர்பாக்கியவான்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு சொன்னாங்க, அல் முஸ்பிலு என்று சொன்னாங்க. தன்னுடைய கீழ் ஆடையை தரையில் படும்படி பெருமையாக நடந்தவர். 2வதாக சொன்னாங்க, அல் மன்னானு, செய்த உதவிகளை சொல்லி காட்டியவர். 3வது சொன்னாங்க, அல் முன்ஃபிகு சிலாத்த பில் ஹில்ஃபத்தில் காதி, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய கடையிலே உள்ள சரக்கை விற்றவர். கடையில் உள்ள பொருளை விற்கிறதுக்கு பொய்யாக பேசியவர். பொய்யாக பேசுறதுனா, வாங்கினது ஒரு விலை, விற்க வேண்டியது ஒரு விலை, உண்மைதான். அதுக்காக வேண்டி விலை அதிகமாக விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இவ்வளோ அதிகமாக கொடுத்து வாங்கினேன்னு சொல்லி பொய் சொல்லி, அல்லது டேமேஜாக உள்ளது, பாதிப்பு உள்ள பொருளை நல்ல பொருள் என்று சொல்லி பொய் சொல்லி விற்றது. இப்படி பொய் சொல்லி தன்னுடைய கடை சரக்கை விற்றவர் அல்லாஹுடைய சந்திப்பு மறுக்கப்பட்ட துர்பாக்கியவானாக மறுமையிலே அவர் திகழ்வார், இருப்பார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொன்னாங்க, உலக ஆதாயத்திற்காக தம்முடைய தலைவரிடம் விசுவாச பிரமாணம் செய்து கொண்டவர். நான் ஒரு அமீரை ஏற்றுக்கிட்டேன், அவர் அமீருன்னு ஏற்றுக்கிட்டேன், அந்த அமீருக்கு நான் கட்டுப்படுவேன் என்று நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக என்று அல்ல, மறுமைக்காக என்று அல்ல. அவர்கிட்ட நான் அந்த மாதிரி செய்து கொடுத்தேன்னா அவர்னால எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்.
உலகத்திலே ஏதாவது அவர் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் என்று உலக ஆதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய தலைவரிடம் விசுவாச பிரமாணம் செய்து கொண்டவர் என்று சொன்னாங்க. இவரும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்த துர்பாக்கிய மனிதர்களில் ஒருவர். அடுத்ததாக சொன்னாங்க, தாம் செய்த சத்தியத்தை உறுதிமொழியை அவர் அற்ப விலைக்கு விற்றவர். சத்தியத்தையும் செய்து கொடுத்த உறுதிமொழியையும் சரி, அற்ப விலைக்கு அதை விற்றுவிட்டவர். அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அற்பமான விலைக்கு விற்றுவிட்டவர். அடுத்ததாக சொன்னாங்க, அல்லாஹ்வின் வேதத்தை அற்ப விலைக்கு விற்றவர். அல்லாஹ்வின் வேதத்தை எப்படி அற்ப விலைக்கு விற்கிறது அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனை விற்கக்கூடாதா, விலைக்கு வாங்கக்கூடாதா? அப்படி அல்ல. அல்லாஹுடைய வேதத்தை இந்த மாதிரியாக நம்ம விளக்கம் சொன்னோன்னு சொன்னால் இந்த மாதிரியாக சன்மானம் நமக்கு வரும். இப்படி நம்ம இதுக்கு இப்படி பத்துவா கொடுத்தோன்னு சொன்னால் இந்த மாதிரியான வெகுமதிகள் வரும். இப்படி சொன்னோன்னு சொன்னால் நம்முடைய வேலைக்கு பாதிப்பு இருக்காது, இப்படி பேசணும்னு சொன்னால் நம்முடைய வேலைக்கு பாதிப்பு இருக்காது என்று மார்க்கத்தை, தீனை தன்னுடைய ஆதாயத்திற்காக வேண்டி வளைத்து கொண்டவர். இவரும் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பை இழக்கக்கூடிய துர்பாக்கியவானாக இருப்பார். அடுத்து சொன்னாங்க, விபச்சாரம் புரியக்கூடிய முதியவர் என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, பொய் பேசும் அரசன் அல்லாஹுடைய சந்திப்பை இழக்கும் பாக்கியம் இழக்கக்கூடிய சந்திப்பை இழக்கும் துர்பாக்கியவான். அடுத்து சொன்னாங்க, பெருமை அடிக்கும் ஏழை, இவரும் அல்லாஹுடைய சந்திப்பை பாக்கியத்தை பெறமாட்டார். அடுத்து சொன்னாங்க, பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவர், இவரையும் அல்லாஹ் மறுமையிலே சந்திக்க மாட்டான். அதேபோல் ஆணை போன்று பெண்ணை போன்று ஆண் வேடம் அணிந்து கொண்டு நடிப்பவர். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு அது பொதுவானதாக ஆகிவிட்டது. யாராக இருந்தாலும் அதை மக்களை குசிப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம இதெல்லாம் செய்யலாம். அப்படி அல்ல. ஒரு பெண் ஆணை போன்று மாறி நடிப்பதும், ஒரு ஆண் பெண்ணை போன்று மாறி வேடமிட்டு நடிப்பதும் இதுவும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமையிலே அல்லாஹுவை சந்திப்பதற்கான பாக்கியத்தை இவர் இழக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக இந்த மேராஜ், இந்த பயணம் நமக்கு தரக்கூடிய மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு படிப்பினை, யார் அல்லாஹுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் தன்பால் அழைத்து சந்திக்க விரும்புகிறான். ஒன்று, அல்லாஹ் தன்பால் உடனடியாக அழைத்து சந்திக்க விரும்புகிறான். அதுவும் மிகப்பெரிய சிறப்பு தான். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் பேணி வாழ்கிறோம். ஒரு நாள் அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான், இவனை நாம் அழைத்துக் கொள்வோம், இவனை நாம் சீக்கிரமாக உடனடியாக சந்திப்போம் என்று அல்லாஹ் விரும்புகிறான். உடனடியாக அவரை உலகத்திலிருந்து அவரை அழைத்துக் கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லது அவருடைய தவணை எவ்வளவு உண்டோ அந்த தவணை வரை அவர் வாழ்கிறார். வாழ்ந்து முடித்த பிறகு கியாமத் நாளிலே அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். மனமகிழ்வோடு அவரை சந்திக்கிறான். இவரும் அல்லாஹுவை மனமகிழ்வோடு சந்திக்கிறார். சுவனவாதியாக மாறுகிறார். மறுமையிலே சுவனத்திலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் என்று சொன்னால் அதுவும் அல்ஹம்துலில்லாஹ். ஆக மொத்தத்திலே அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பக்கூடிய அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பக்கூடிய அடியாராக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பாடமாக, படிப்பனையாக இந்த மேராஜ் சம்பவம் நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.